ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைந்து இருந்தாலும் குருவின் பார்வையில் ஆட்சி பெற்ற குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிற குரு அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா 2026 பிறக்கும்பொழுது ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறதுனால சற்று மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வரக்கூடிய காலங்கள் இந்த 2026 மிகப்பெரிய பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார போகிறார். அதாவது சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். 11ஆம் இடத்துல சனி போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அபரிமிதமான லாபம் இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு இணக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கு, டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார். எப்போது? 5ஆம் மாதம் அன்றைக்கி போகிறார். 5ஆம் மாதம் அப்போ போகும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மே மாதத்திற்கு மேலே உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. என்ன சார், 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குருவினுடைய பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் தனித்து இருக்கிறதும், அது தவிர 11ஆம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறதும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது மறைந்திருக்கிறதுனால வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று தொல்லைகளை, உங்களுடைய சுகத்திற்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடும். ஏன்னா இடம் மாற்றம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உங்களுடைய படிப்பிலும் சற்று தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வரார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வருஷத்தில் 5ஆம் மாதத்துக்கு மேலே, அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 9ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குருவே பார்க்குறார். லாபங்கள் அதிகமாக இருக்கும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள் உங்களை சூழ்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் தொழிலில் அதிக லாபம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 11ஆம் அதிபதியான குருவின் மூலியமாக 10ஆம் அதிபதியான சனியை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுவும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல
சனியே போய் உட்கார்றது உங்களுக்கு அபரிமிதமான லாபங்களை தொழில் மூலியமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். முதல் 6 மாத காலங்கள் பார்த்தேனால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். எல்லாவற்றையும் பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு அதாவது 11ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவின் மாற்றம், அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தொழிலில் இருக்கவங்க, கவிதை தொழிலில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம். அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய, வேலைகள் செய்யக்கூடிய, வேலையின் மூலியம் லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷம் மிகப்பெரிய பொன்னான காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஒரு தடவாவது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கோ, மகாலட்சுமி டெம்பிள் மகாலட்சுமி கோவிலுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுத்துட்டு வாங்கும். பால் அபிஷேகத்துக்கோ, இந்த பால் திருமஞ்சனத்துக்கோ கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். வெள்ளை பட்டு ஆடை தானம் கொடுங்க இந்த வருஷம். அது கோவில்லையோ, கோவில் அர்ச்சகருக்கோ பட்டு துணியில் வஸ்திரம் தானம் கொடுங்க. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு போய் குவிக்கும்.